அன்பார்ந்தவர்களே, என்று சோசவனின் படை எவ்வாறு செல்கிறது என்பதை வீரமிக்க சொற்களிலே இறையடியார் வீரமாமுனிவர் நமக்கு தருகிறார். அதனை வாசித்து ரசிப்போம். ஒவ்வொன்றும் எவ்வாறு செல்கின்றன என்பதை சொல்வதை பார்க்கிறோம். கால் என விசையில் தேர்கள் காலொடு பறந்து செல்ல, கோல் என பரிகள் செல்ல, குளிரியும் வேம் இடிஞ்சூழ் மேகம் சால் என கரிகள் செல்ல, சமர்புலி வெள்ளம் மொய்த்த பால் என பதாதி செல்ல, பகைவர்வம் படையை கண்டார் என்று சோசுவன் வெற்றி படலத்திலே வீரமாமுனிவர் இந்த காட்சியை தருகின்றார். என்ன நடக்கிறது? தேர்கள் காற்று போன்ற வேகத்திலே சக்கரத்தோடு பறந்தாற் போல செல்லவும், குதிரைகள் அம்பு போல் பாய்ந்து செல்லவும், முழங்கி எரிக்கும் இடியை சூலாக கொண்ட மேகம் போலும் என்னுமாறு யானைகள் செல்லவும், போருக்கு ஏற்ற புலிகள் கூட்டம் மொய்த்த தன்மை போலும் என்னுமாறு காலாட்படை செல்லவுமாக சோசுவன் படை வீரர் சென்று பகைவரின் கொடிய படையை தம் எதிரே கண்டார். தேர்கள் காற்றை போல் விரைந்தன, குதிரைகள் அம்பு போல பாய்ந்தன, யானைகள் இடி முழக்கம் போல் ஏகின, வீரர்கள் புலிகளைப் போல விரைந்தனர். இவ்வாறு சென்று யோசுவனின் படை எதிரிப்படையை கண்டது. காலன விசையில் தேர்கள் காலொடு பறந்து செல்ல, கோலன பரிகள் செல்ல, குளிரி வே மடிஞ்சூன் மேகம் சாலன கரிகள் செல்ல, சமர்புலி வெள்ளம் வைத்த பாலன பதாதி செல்ல, பகைவர்வம் படையை கண்டார் என்று வேகத்தை வீரமாமுனிவர் மிக அழகாக சொல்லுகின்றார். படை நாற்படையும் வேகமாக செல்கிறது, சென்று எதிரிப்படையை காண்கிறது என்பதை அந்த வேகத்தை சொல்லுகிற வகையிலே இசை அமைத்து சொல்கின்ற ஒரு அருமையான செய்யுளை நாம் காண்கிறோம். வாசித்து மகிழ்வோம். வாழ்க.